ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா 5வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 5வது மாதம் முடிவதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5வது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 6வது மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதங்க. இந்த புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் புரட்டாசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கான பலனை பார்க்க போறோம். ஸோ சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போகுது. ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதன் மாத முற்பகுதியிலும் செவ்வாய், சுக்கிரன், கேது ஆகியோர் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு நன்மை தர இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உறவினர்களுடன் பேசும்போது பார்த்தீங்கன்னா கூடுமானவரை பதற்றப்படாமல் பொறுமையாக கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரலாம். அதனால இந்த புரட்டாசி மாதம் சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தால் கண்டிப்பா அந்த ஆசையை இந்த மாதத்திலே நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரை கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்பட்டு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுக்கு வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். இந்த புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால சிம்மம் ராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகமான சூழ்நிலையே ஏற்படும். இதனால எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சிம்மம் ராசி நேயர்கள் அவங்களுடைய வேலை ரீதியா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சலுகையை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்களுடைய வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை சிம்மம் ராசி நேயர்களுடைய வியாபாரம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம். ஆனா இந்த புரட்டாசி
புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் சிம்மம் ராசி நேயர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா நன்றாக உங்களுக்கு இருக்க போகுது. இதனால பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேயர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை கண்டிப்பா தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் பார்த்தீங்கன்னா ஏற்படும் போட்டிகளை நீங்க சமாளித்து அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் எதிரிகளால் போட்டிகள் உங்களுக்கு இருந்தாலும் அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்கள் சமாளித்து வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துக்குமே சமாளித்து வரக்கூடிய தைரியம் மிக்க ஒரு குணம் கொண்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேர்களை சொல்லலாங்க. ஏன்னா சிம்ம ராசி நேர்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலையை அவங்களே ஏற்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கும் வாய்ப்புகளுடன் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது மேலும் மேலும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சக கலைஞர்களின் ஆதரவு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவதாக அமையலாம். இதனால பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சேர்ந்த சிம்மம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கலைத்துறையில இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நீங்க கவனமா படித்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் நீங்க ரொம்பவே கவனமா இருப்பது மாணவர்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சக மாணவர்களுடன் பழகுவதில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நீங்க பழகக்கூடிய மாணவர்கள் எந்தவித பிரச்சனை சிக்கல் ஏற்படுத்தாமல் இருந்தா உங்களுடைய படிப்பு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதத்துடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கலாம். ஸோ இந்த புரட்டாசி மாதம் பெண்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ சிம்மம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 22, 23, 24. அதே போல பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல 1, 2, 3, 6 மற்றும் 7. சிம்மம் ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 மற்றும் 26. சிம்மம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செவ்வரளி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புரட்டாசி மாத பலன் சிம்மம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.